ஒரு 1000 விதமாக பயன்படுத்தலாம் இதை. சரிண்ணா, இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது? இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறேன் பாருங்க, இந்த லைன் தெரியுது உங்களுக்கு. ஓகேண்ணா, இந்த பாட்டில் எவ்வளோ நாளைக்கு வரும்? நீங்கள் கண்டிப்பாக வந்து மெரினா பீச் கூட வந்து பார்க்கலாம். நம்ம உழைப்பாளர் சிலைக்கு பக்கத்துலேயே இருக்க பாத்ரூமில் வந்து பாருங்க, அழுக்கு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு பாருங்க, க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். நம்ம முன்னாடி இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு, இது வந்து என்னன்னு நீங்க வந்து கேட்பீங்க. இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளீனிங் ப்ராடக்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ அழுக்கான ஒரு இடத்தையும் வந்து சூப்பரா வந்து கிளீன் பண்ணிடலாம்னு நம்ம வந்து கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அது நம்ம ட்ரையலும் பார்க்க போறோம். நம்ம சைட்டுக்கு போய் இதை யூஸ் பண்ணி அதை கிளீன் பண்ணியும் உங்களுக்கு வந்து காமிக்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து EarthMusk பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஒன் ஆஃப் த பேக்கிங் யூனிட்ல தான் இருக்கும். அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியா ஃபுல்லா டீலர்ஷிப் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நிறைய பேர் லாபகரமான ஒரு தொழிலா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து இப்ப டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கான். சோ நீங்க கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ப்ராடக்ட் வாங்கவும் இதோட டீலர்ஷிப் டீடைல்ஸும் வந்து நீங்க கேட்டுக்க நம்பர் வந்து இங்கே கொடுத்தாரு, நீங்க வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அவங்க ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய அவசரமான வீடியோஸ்லாம் நீங்க எடுக்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு வந்து பக்கவா எல்லா டவுட்ஸையும் வந்து கிளியர் பண்றோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். EarthMusk பிரைவேட் லிமிடெட்ல கஸ்டமர் சப்போர்ட் எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஃபர்ஸ்ட் வந்து கால்ஸ் வரும். நம்ம அந்த 74491925 இருக்குல்ல, அந்த நம்பர் வந்து டைவர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல கால்ஸ் வரும். கால்ஸ் வரும்போது கஸ்டமருக்கு வந்து 9:30 to 5:30 வரைக்கும் அவங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து பண்றாங்க, என்ன ஸ்டேட்ல இருந்து பண்றாங்கன்னு நோட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றவங்களுக்கு சிஸ்டம்ல ரிப்ளை போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. கால் பண்ணி கேட்கறவங்களுக்கு சப்போஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இங்க எங்கெல்லாம் அவைலபிள்னு கேட்கறவங்களுக்கு நோட் பண்ணி வைப்பாங்க. இது மாதிரி நோட் பண்ணி வச்சு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்ம சைட்ல இருந்து சென்ட் பண்ணுவோம். 9:30 to 5:30 வரைக்கும் ஆஃபீஸ் டைமிங்ல. பியாண்ட் டைம் வந்து 5:30க்கு அபோவ் வந்து நைட் ஷிஃப்ட் வரவங்க வெறும் வாட்ஸ்அப் ரிப்ளை மட்டும் தான் பண்ணுவாங்க. இது எங்கெல்லாம் நடக்கும்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல நடக்கும். அப்படியே பார்த்துட்டீங்கன்னா அங்க சிஸ்டம்ல ரிப்ளை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா வந்து கஸ்டமர் கால் ஹேண்டில் பண்றது. இது கஸ்டமர் கால்ஸ் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது எடுத்தவொடனே என்ன கேட்பாங்கன்னா, என்ன ஸ்டேட்ல இருந்து பண்றீங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பண்றீங்கன்னு கேட்பாங்க. இது வாட்ஸ்அப் நம்பரான்னு கேட்டு நோட் பண்ணுவாங்க. இது வாட்ஸ்அப் நம்பர், இது சென்னை, இது வந்து திருநெல்வேலி, இது கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி அந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர்க்குள்ள ரிப்ளை போயிடும். ஏன்னா 7000 ரிப்ளை ஆல்ரெடி பெண்டிங்ல நிக்கும். பர் டே மேக்ஸிமம் 7000 தான் ரிப்ளை நம்ம பண்ண முடியும். எல்லாமே ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ், ப்ரீவியஸ் கஸ்டமருக்கு தெரியும். அவங்களும் நமக்கு எதுக்கு திருப்பி கேட்பாங்கன்னா, வேற ஏதாவது கடை அவங்க வீட்டு பக்கத்துல வந்திருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்காக திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. பண்ணும்போது இது ரெண்டு ஹேண்டில் பண்றது. மேக்ஸிமம் பண்றது 7000 ஒரு நாளைக்கு பண்ணிடுவாங்க. இவங்க நோட் பண்றது எல்லாமே இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நோட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவங்க டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டா போதும், அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெல்லாம் கிடைக்கின்றது, அட்ரஸ், ஃபோன் நம்பர், யூஸ் பண்ற மெத்தட் எல்லாமே அதுல வந்துடும். அவங்க டீடைலாவே வந்துடும். மெசேஜ் மட்டும் ரீட் மோர் பண்ணி பார்க்கணும். கீழே ரீட் மோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். தொட்டாங்கன்னா ஃபுல்லா ஓப்பன் ஆகும். அதுல எல்லா டீடைல் வந்துடும். அதுல பாத்துக்கலாம். அவங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னா EarthMuskோட ஒன் ஆஃப் அவர் பேக்கிங் யூனிட். இது காஞ்சிபுரத்துல இருக்குது. இது HSR மஸ்க் ஆல்ரெடி எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து மஸ்க் இப்போ திருப்பி நம்ம 500 ml பாட்டில் போட்டிருக்கோம். இந்த ஷேப் தெரியுதுங்களா உங்களுக்கு? 500 ml திருப்பி போட்டிருக்கோம். இது வந்து HSR. ஓகேங்களா? HSR பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து சால்ட் ஸ்டெயின், இந்த ஆட் வாட்டர் கரை இருக்கலாம், உப்பு கரை போல, அந்த கரைக்கு எல்லாமே HSR தான். டைரக்டா நீங்க யூஸ் பண்ணலாம். இது டைல்ஸ்ல யூஸ் பண்ணலாம், கிரானைட், மார்பிள்ல. ஆனா ஒரு இதுலயும் டைல்யூஷன் ரேஷியோ மட்டும் மாறும். அது பின்னாடி போட்டிருப்பாங்க. யூசிங் மெத்தட்ல கிளியரா இருக்கும் மென்ஷன் பண்ணி. அதே போல உங்களுக்கு எந்த ஸ்டேட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணும்ன்றது வந்து இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் டீடைல்ஸ். இது ஒரு 7449192508 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல உங்க டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் மட்டும் அனுப்பிச்சீங்கன்னா போதும். நீங்க தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ்நாடு உங்க டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா இருந்தா கர்நாடகா உங்க டிஸ்ட்ரிக்ட், அதே போல கேரளால இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்றீங்களோ உங்க ஏரியால எங்கெல்லாம் கிடைக்குன்ற டீடைல்ஸ் மொத்தமா உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துடும். அதுல நியர்பை பார்த்து நீங்களே வாங்கிக்கலாம். இது வந்து மஸ்க் மல்டிபர்பஸ் கிளீனிங் லிக்விட். இது வந்து எல்லா மாதிரி ஸ்டிக்கி ஸ்டெயின்ஸ், எண்ணெய் பிசுக்கு, கிச்சன் எல்லாமே ஒரு 1000 விதமா பயன்படுத்தலாம். இதை குறைஞ்சபட்சம் இதையும் நம்ம எப்படி யூஸ் பண்றது பார்ப்போம். சரிண்ணா, இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆகுது? கிளீனிங் ப்ராடக்ட் இருக்கு. நம்மள போல லைவ் டெமோ வீடியோ யாரும் பண்ணி காட்டுறது இல்ல. அது இல்லாம நம்ம வந்து மார்க்கெட்ல 2 வருஷமா தான் இருக்கும். ஆக்சுவலா 2 வருஷமா நெகட்டிவ் கஸ்டமர் ரொம்ப ரொம்ப ரேர். 1000ல 1 அவங்க கூட நம்ம கிட்ட திருப்பி கேட்டு யூஸ் பண்ண மாதிரி கேட்டு செஞ்சுப்பாங்க. மேபி அவங்க எப்படி அந்த நெகட்டிவ் வரும்னா, நெகட்டிவ் கஸ்டமர் வராம எந்த கம்பெனியும் இருக்காது. எப்படி வருவாங்கன்னா, மேபி ஒயிட் சிமெண்ட் இருக்கும்ல, ஒயிட் சிமெண்ட் பூசும்போது மேல வந்திருக்கும், அதை ஸ்டெயினா கன்சிடர் பண்ணுவாங்க. ஆக்சுவலா எதுலாம் ஸ்டெயினோ அது மட்டும் தான் போகும். ஒயிட் சிமெண்ட் ஸ்டெயினா கன்சிடர் பண்ணா, ஒயிட் சிமெண்ட் போலனா ஜாயிண்ட் போயிடும்ல, நம்ம டைல்ஸ் ஜாயிண்ட் போயிடலாம். அந்த மாதிரி. ஓகே, இதை வச்சு எதெல்லாம் எந்தெந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணலாம்? HSR பொறுத்த வரைக்கும் நீங்க
வந்து ஃப்ளோர் எல்லா டைப்லையும் ஃப்ளோர் பாத்ரூமை க்ளீன் பண்ணலாம், நீங்கள் பால்கனி ஏரியா க்ளீன் பண்ணலாம், இல்லை இந்த போர்ட்டிக்யூ இருக்குல்ல கார் பார்க்கிங் அதை க்ளீன் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து உப்பு கரை இருக்கோ நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி பார்த்து இது பொங்குச்சுன்னா கண்டிப்பாக இதில் ரியாக்ட் ஆகி போயிடும். சப்போஸ் இது ஊற்றி பொங்கலைன்னா மஸ்க்கு போட்டு ஒரு வாஷ் பண்ணணும். நீங்கள் மஸ்க்கு போட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டு அது மேலே ஒரு ஸ்டிக்கி லேயர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சு சாப்பிட்டா பொங்கும். சரிண்ணா, இப்போ நம்ம இதை டெமோவாகவே நீங்கள் யூஸ் பண்ணி காமிச்சிடுறீங்களா? லைவ் டெமோ பண்ணலாம். நம்ம நீங்கள் எங்கே சொல்றீங்களோ அங்கே பண்ணி டெமோ காமிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெரினா பீச்சில் இருக்கோம். மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம உழைப்பாளர் சிலை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டாய்லெட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணிலாம் வடிஞ்சு உப்பு கரை வந்து இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணி இந்த கரைலாம் எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெமோ பார்த்துடலாம், வாங்க பார்க்கலாம். இது சார் உப்பு கரை பொங்குது பாருங்க, பொங்குதா உப்பு கரை பாருங்க, வேற இல்லை. இது இப்படி பொங்குது, நம்ம கையில் பட்டால் ஏதாவது ஆகுமாண்ணா? ஆகாது, ஆனால் க்ளவுஸ் போடணும், க்ளவுஸ் மஸ்ட் போட்டுக்கணும். ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னு இந்த வெட்டுக்காயெல்லாம் இருக்கும்ல காய்கறி இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்தும். அதனால க்ளவுஸ் மஸ்ட் தான். உப்பு கடை மட்டும் தான் பொங்கும். இப்போ இங்கே பாருங்க பொங்காது, தெரியுதுங்களா? இங்கே பொங்கலை தெரியுதுங்களா? இங்கே தண்ணி போல இருக்குதா? அப்படியே இங்கே பாருங்க பொங்குதா? சால்ட்டில் மட்டும்தான் போடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரை வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குது, அது அப்படியே நம்ம காணா போயிட்டு இருக்கு. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன், நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த உப்பில் மட்டும்தான் பொங்கும். ரெடி பொங்கி வருது பார்த்தீங்களா? சால்ட் எல்லாம் கரைஞ்சிடும். எவ்வளோ ஊற்றிடும் பாருங்க, இவ்வளோ தான் குறைஞ்சிருக்குது வரைக்கும், சரிங்களா? கீழே எப்படி கொஞ்சோண்டு யூஸ் பண்ணாலே வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம்ண்ணா. ஆமாம், பார்த்தீங்களா? இதெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இருக்கிறத மட்டும் தேய்ச்சா அந்த உப்பு கரைஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்க இந்த ஏரியாவில் எவ்வளோ வந்து உப்பு கரை இருந்துச்சுன்னு. இப்போ அது மொத்தமாக க்ளீன் ஆகி உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா மாதிரி தான் நிறைய உப்பு கரை இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குன்னு. அந்த லிக்விட் வலிஞ்ச லிக்விட் கீழே பாருங்கள், கீழே இருக்குல்ல அந்த லிக்விட், அதுலேயே அந்த கீழே தேய்ச்சிடலாம். பாருங்கள், வலிஞ்ச இடத்துல அந்த சால்ட்லாம் இப்படி கரைஞ்சிச்சு பாருங்கள். ஊற வச்சுட்டு அப்படியே கரைஞ்சிடுங்களா உங்களுக்கு? இந்த ஊர்நத்தெல்லாம் கரைஞ்சிச்சு ஊர்நத்தில். ஓகேண்ணா, இது மட்டும் தேய்ச்சா எவ்வளோ தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது. இது வந்து ஒயிட் சிமெண்ட் தெரிஞ்சா பாருங்க, நல்லா பாருங்க. இது ஒயிட் சிமெண்ட். இது ஒயிட் சிமெண்ட் பூசும்போது இங்கே பட்டிருக்கு. ஒயிட் சிமெண்ட் வந்து ஸ்டெயினில் கன்சிடர் ஆகாது. ஒயிட் சிமெண்ட் போகாது. ஆக்சுவலாக ஒயிட் சிமெண்ட் போயிடுச்சுன்னா ஜாயிண்ட் போயிடும்ல, ஒயிட் சிமெண்ட் எதுவுமே ஆகாது. அதனால ஜாயிண்ட் நடுவில் இந்த ஒயிட் சிமெண்ட் தான் போடுவாங்க. ஒயிட் சிமெண்ட் போடும்போது டைல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிருப்பாங்கல்ல, நம்மளது வந்து போட்டால் ஒயிட் சிமெண்ட் எதுவுமே ஆகாது. இது வந்து ஸ்டெயினில் கன்சிடர் ஆகாது. அதனால ஒயிட் சிமெண்ட் ஜாயிண்ட்டும் போகாது, பயிடு தேவை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டெமோ காமிச்சோம். பாருங்க, இங்கே ஃபுல்லாக வந்து வளைஞ்ச உப்பு கரை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ண இடம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழேயும் பாருங்களேன், லிக்விட் இவ்வளோ தான் செலவாச்சு. லிக்விட் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் தான் ஊற்றிருக்கோம் இந்த ஒரு கல் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கீழேயும் பாருங்களேன், கீழெல்லாம் வடிஞ்சு நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதுனால வெயிலெலாம் பட்டு ரொம்ப காஞ்சி போயிருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பாருங்கள், நம்ம இந்த EarthHSAS கீழே போட்டு, அதாவது அதுவே வடிஞ்சு அப்படியே க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கத்துல இடத்துலையும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது வடிஞ்சே நம்மளுக்கு வந்து இவ்வளோ க்ளீனாக சுத்தமாக்கி கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ரொம்ப க்ளீனாக இருக்குது. சரிண்ணா, இங்கே கீழே இப்போ தரலாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாமா? இது பண்ணிடலாம். இதோ இந்த கல் இருக்குல்ல, இதுதான் ஆக்சுவலாக ரியல். இந்த கல்லே கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருக்க வேண்டிய கல் இங்கே எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாண்ணா, இந்த சைடு வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. இந்த கல்லை வேணால் க்ளீன் பண்ணலாம் நம்ம. இது நேச்சுரல் டைப் ஸ்டோன் இது, ஆனால் க்ளீன் பண்ணலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? அழுக்கு கரையிறது. இந்த ஒரு ஸ்டோன் மட்டும் பண்ணுறேன். இதே ஒரு பாதி இருக்குல்ல, இந்த ஒரு பாதி மட்டும் பண்ணுறேன். இப்போ நான் தேய்ச்சிருக்கேன், தண்ணி ஊற்றினோன்னா எப்படி போகுது மட்டும் பாருங்க. ஃபுல்லாகவே அழுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் தண்ணி ஊற்றுறேன் பாருங்க, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஆஃப் மட்டும் பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றுறேன் பாருங்க. இந்த லைன் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஆஃப் இந்த ஆஃப் டிஃபரெண்ட் தெரியுதா? நீங்கள் வெளில வந்து பாருங்க, ஃபுல்லாக ஜூம் பண்ணி வெளில வந்து பாருங்க. இதில் ஃபுல்லாக சுற்றி இருக்க இடம்லாம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நம்ம க்ளீன் பண்ண இடம் மட்டும் அப்படியே ஒயிட்டாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அதோட பழைய அழுக்கு கரெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஓ, பாசி கூட போகுமா? தெரியுது டிஃப்ரெண்ட். இந்த கல்லுக்கும் கல் தெரியுதா இப்போ ஸ்டோனு? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாசிக்கார கூட எவ்வளோ நமக்கு அழுக்காக இருந்தாலும் போயிடும். ஸோ அந்த டெமோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, தெரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்க, இதுக்கும் பாருங்க,
இதுங்க இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாசிக்காரை அப்படியே வெடிஞ்சு இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. ஆனால் நம்ம க்ளீன் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. மெரினாட் பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் இந்த டாய்லெட் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து கூட பார்க்கலாம். பண்ணி காமிச்சோண்ணா எப்படின்னா இருக்குது, நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது மோந்து பார்த்தா ஸ்மெல் இருக்கா? அவங்க நெடி இருக்கா? நெடி எதுவுமே இல்லை இல்லை. ஆனால் க்ளீனிங் பண்ணால் பவர்ஃபுல்லாகா? இதெல்லாம் வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி ஆல்ரெடி இது பிஃபோரு இது ஆஃப்டர் ஃபோட்டோஸ் பாருங்கள். இது எல்லாமே வந்து முன்னாடி அழுக்கோடு இருந்தது, இது அழுக்கு அப்புறமா இருந்தது. பாருங்கள் அழுக்கு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து அவங்க 5 வருஷம் 6 வருஷம் க்ளீன் பண்ணி பார்த்துருக்காங்க. போல வேறு வழியெல்லாம் டைல்ஸே மாற்றலாம் முடியல தான் இருந்தாங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் கால் பண்ணி கேட்கும்போது இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபீட்பேக் ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க நமக்கு. அதோட ஃபோட்டோஸ் தான் போயிட்டு இருக்கு பாருங்கள். க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் இருக்குது பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ கிளியராக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே புத்தம் புதுசாக மாறிடுது பாருங்கள். முதல் ஸ்டோன் போட்ட அளவுக்கு வந்துடுச்சு பாருங்க. என்ன ஒன்று, நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அமிச்சு எப்படி யூஸ் பண்ணுறதை கேட்டுக்கலாம். அதுக்கும் பாட்டிலே வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்போம், வாட்ஸ்அப் மெசேஜ் நம்பர். ஆமாம், மார்பிள், கிரானைட், டைல்ஸ் எல்லாத்துக்கும் போடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பாட்டிலில் ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சிங்கன்னா அந்த இடத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ போயிட்டு உடனே நீங்கள் ஊற்றினா பொங்காது, தண்ணி போல தான் இருக்கும். சில பேர் ஏன் பொங்கல்னு கேட்பீங்க, கீழே பொங்குது பாருங்க. செயின் இருந்தால் உப்பு கரை இருந்தால் மட்டும் தான் பொங்கும், இல்லைன்னா பொங்காது. இது வெறும் உப்பு கரைக்கு தான், இது மற்றபடி எல்லா விடப்பிடிக்கும் மஸ்க்கு தான். ஓகேனா மஸ்க்குனா என்னது, அது எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், என்ன கரெல்லாம் போகும்? மஸ்க்கு வந்து எல்லாம் இந்த விடாப்பிடியான கரை சொல்லுவாங்களா, பிசு பிசா எண்ணெய் பிசுக்கு, பாசி பிடிச்சா போல இதில் இருக்கும் பாருங்க. என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கோம் பாருங்க. இதில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கோம். இதில் ஃபுல்லாகவே எவ்வளோ நாள் பட்ட கரையும் போகுமாண்ணா? போகும். ஜென்ரலாக வந்து மஸ்க் போட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் HSR போட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த உப்பு வந்து இப்போ ட்ரையாக இருக்கிறதால HSR டேரெக்டாக போட்டிங்களா, போட்டுட்டு ஃபைனலாக மஸ்க்கை வச்சு பண்ணிடுறோம். ஆனால் இதுக்கு மேலே ஒரு பாசி லேயர் இருந்ததுன்னா மஸ்க்கை போட்டு ஒரு வாட்டி கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் HSR போடணும். ஓகேண்ணா, இவ்வளோ சூப்பரான ப்ராடக்டாக இருக்கே. இது வந்து எவ்வளோ ரேட்டில் வருது? இது 100 rupees, 1000 ml 1 லிட்டர் 100 rupees. இது மஸ்க் வந்து 500 ml வந்து நம்ம ஒரு ரேட் போட்டிருக்கோம். இப்போதைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ரேட் இருக்கு. அதனால் MRP பார்த்து வாங்கிக்கோங்க. MRP இருக்கும் இதில். இது வந்து நீங்கள் கம்பெனி டோல் ஃப்ரீ நம்பர் இதுதான், 7449192508. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க டிஸ்ட்ரிக்ட் சொன்னால் போதும். அவங்க டிஸ்ட்ரிக்ட்டில் எங்கெல்லாம் கிடைக்கும்ன்ற அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். அவங்க அங்கேயே வாங்கிக்கலாம். கடையோ இல்லை வீடோ யாராவது விற்கிறவங்க அங்கே வாங்கிக்கலாம். இதுதான் நம்பர், கம்பெனியோட ஒரே நம்பர். ஓகேண்ணா, இது வந்து எவ்வளோ லிட்டரில் வருது? இது 1 லிட்டர் 1000 ml 100 rupees. ஓகேண்ணா, இது வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ண முடியுமா? பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் எடுத்து பண்ணுறாங்க, பின்கோட் வைஸ் எடுத்து பண்ணுறாங்க. நாங்கள் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறதுனா கடைக்கு சப்ளை பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் மொத்தமாக எடுத்து கடைங்களுக்கு சப்ளை பண்ணணும், அந்த மாதிரி பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்கோம். 50% வரைக்கும் மார்ஜின் கொடுத்துட்ருக்கோம். ஓகேண்ணா, எங்கெல்லாம் வந்து இப்போதைக்கு உங்களோட நம்ம இப்போதைக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. 4 ஸ்டேட்லையும் இருக்குது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு சில இடத்துல இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் பேலன்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிடைச்சா அங்கே நல்ல ஆளாக இருந்தாங்கன்னா கொடுத்துருவோம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேண்ணா, இந்த பாட்டில் எவ்வளோ நாளைக்கு வரும்? இது பொறுத்த வரைக்கும் தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ரொம்ப ரேர் கேஸில் ஃப்ளோர் மாப்பிங் பண்ணும்போது மட்டும் தான் தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணுறப்பல. மற்ற நேரம்லாம் ஸ்டெயின்ஸில் டேரெக்டாக யூஸ் பண்ணுறது தான், ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான். இது மஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 1 year வரும் உங்களுக்கு சாலிடாக. ஏன்னா இது வந்து ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு முடி தான், ஒரு ஜக்குக்கு ஒரு முடி, அந்த மாதிரி ஸ்ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி கலக்கிறது தான். ஒரு ஜக்குக்கு ஒரு முடி கலந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் இது மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா கிச்சன் கிளீனிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா கிச்சன் கிளீனிங் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் பிசுக்குலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அடிச்சு கரைச்சிங்கன்னா கரைஞ்சிடும். ஆல்வேஸ் யூஸ் க்ளவுஸ், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் யூஸ். கிளியராக மென்ஷன் பண்ணிடும். எதுக்கு க்ளவுஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ண சொல்கிறோம்னா, இப்போ நம்ம டெமோ பண்ணும்போது வெறும் கையில் ஏன் பண்ணுறோம்னா, இவ்வளோ பவராக இருக்கே ஏதாவது நினைக்கிறதால நம்ம வெறும் கையில் பண்ணுறோம். நம்ம கையில் வெட்டுக்காயெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின்னும் இல்லை. அதனால் நம்ம பண்ணுறோம். பண்ணிட்டு ஒரு 1/2 hour நம்ம கழுவிடும் கையை. ஆனால் சில பேர் வீட்டில் லேடிஸ்லாம் இருக்கும்போது காய்கறி நறுக்குவாங்க, இங்கே வெட்டுக்காயெல்லாம் இருக்கும், அவங்களாம் பண்ணும்போது பயங்கரமாக எரியும். அப்படின்னும் போது அவங்க க்ளவுஸ் போடுறது மஸ்ட். சரி, நான் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் டெலிவரியும் பண்ணுவீங்களா? நீங்கள் ஒன்றுமே இல்லை சார், ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி 7449192508 இது வந்து வீடியோவில் கூட போட்டுருங்க இந்த நம்பரை. இந்த நம்பருக்கு ஜஸ்ட் அவங்க வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணால் போதும். அவங்க டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போட்டால் போதும். அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெல்லாம் கிடைக்கின்றது மொத்த லிஸ்ட்டும் வந்துடும். அந்த கடை பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பரு, கீழே யூஸ் பண்ணுற மெத்தட் எல்லாமே A to Z வந்துடும். அதில் அவங்க நியர்பை பார்த்து அவங்களே வாங்கிக்கலாம். ஓகேண்ணா, எங்களுக்காக மெரினா பீச்லாம் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ்க்காக பொறுமையாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிலாம் காமிச்சிங்க, ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் கண்டிப்பாக வந்து மெரினா பீச் கூட வந்து பார்க்கலாம். நம்ம உழைப்பாளர் சிலைக்கு பக்கத்துலேயே இருக்க பாத்ரூமில் வந்து இங்கே நம்ம க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே மாதிரி நிறைய ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐ கேச்சர். டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.